அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 433, 434 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஒரு கத்தி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பாங்க. அவன் அந்த கிளானையே மூர்க்கமாக அட்டாக் பண்ணுறான். அங்கே இருக்க அந்த பொண்ணுங்கள்லாம் ஐயோ அவ்வளோதானா, நம்ம கிளான் முடிஞ்சு போச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் அங்கேயும். கரெக்டாக இவனோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கு அந்த கிளானோட எம்பரஸ் ஒருத்தர் இருப்பா, அவள் வந்துடுறாங்க. அந்த ஒரு அட்டாக்கை தடுத்து விட்டுறா. இவனுமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னம்மா வந்துட்டியா, போன முறை பார்த்ததை விட நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு பயங்கரமான கோவம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் கிளான் முன்னாடி உன்னோட ஆர்மிக்கு என்ன வேலை, என்னோட கிளானை நீ புள்ளி பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், எம்மா நம்ம 2 பேர் ரொம்ப காலம் பழக்கம் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாலாம் இருந்திருக்கோம். ஸோ நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். ஒழுங்கு மரியாதை அந்த கத்தியை கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னையும் உன் கிளானையும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னேன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் மறந்துடு, உன் கிளானையே மொத்தமாக தரமாட்டமாக்கிடுவேன் அப்படிங்கிறான். அவனுடைய பவர் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டால் இவர் 2 ட்ரைபுலேஷன் இம்மார்டல் எம்பரரான். ஆனால் அந்த லேடி என்ன சொல்கிறான்னா, யார்கிட்டரா கதை விடுற, இதுக்கு முன்னாடி 8 கிளான் கிட்டேருந்து கத்தியை வாங்கினதுக்கப்புறம் அந்த கிளானை என்ன பண்ண, மொத்தமாக அழிச்சிட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் அந்த கத்தி உன் கைக்கு வராதுரா அப்படிங்கிறா. ஸோ இப்போ இவ சண்டை போட ஆரம்பிக்கிறாப்பா. இருந்தாலும் அந்த பயப்புள்ள சீரியஸெல்லாம் ஒன்றும் சண்டை போடல. இவளை கிட்டத்தட்ட அவன் மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கிண்டலாக பேசுகிறான், ரொம்ப இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன வேணா பண்ணு, நான் கத்தியை கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போடுறா. அவன் கடுப்பாயிட்டான் போல தெரியுது. உன் கிளானே இன்னிலேருந்து இருக்காது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவ போட்டிருந்த அந்த ஒரு ஷீல்டை உடைக்கிறாங்க. ஆனால் அவள் சும்மா இல்லை, அவள் எது தடிக்கிறா. இவனுமே என்ன பண்ணுறான், நிறைய பாம்புகள் மாதிரி இருக்குது, நான் ஏதோ அது டெக்கரேஷனுக்கு நினச்சேன், அது பார்த்தீங்கன்னா எது தடிக்குது. இந்த லேடி அந்த ஒரு அட்டாக்ல லைட்டாக தடுமாறும் போது அவன் என்ன பண்ணுறான், ஃப்ளேம் பிரிசனா பார்க்கறதுக்கு பெரிய ஃபயர் லோட்டஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவளை பிடிச்சிட்டான். ஆனால் அவகிட்ட இருக்க ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐஸ் பவர், அது அந்த ஃப்ளவரையே ஃப்ரீஸ் பண்ணி ஈஸியாக உடச்சிட்டா. அவள் இப்போ தான் அந்த ஸ்வாடை அவள் கையிலே எடுக்கிறா. அவன் என்ன சொல்கிறான், நீ கையில் கத்தி எடுத்துட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம், உனக்கு இதுக்கு மேலே ஆப்ஷன் இல்லைன்னு அர்த்தம், ஒழுங்கு மரியாதை கத்தியை என்கிட்ட கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். அவள் பார்க்குறா, போடா சேர்தான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறா. அந்த பாம்பெல்லாம் வந்ததில்ல எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சிங்க. ஆனால் தட் ஃபெலோ என்ன பண்ணுறான் பாருங்க, 8 கத்தி வச்சுருக்கான். அந்த 8 கத்தியை வெளியில் எடுத்து இந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கா அவள் பாட்டுக்கு. ஒரு கட்டத்தில் அந்த 8 கத்தி என்ன பண்ணுது, அவளை சுற்று போடுதுங்க. அதை யூஸ் பண்ணி அவன் ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போட்டு அந்த ஃபார்மேஷனுக்குள்ளேயே வச்சு அவளை செம்ம அடி அடிக்கிறான். அவளுமே ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறா. ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு தடுக்க முடியும், அந்த ஸ்வாடோட ஆரிஜின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்கா. அவளாலையும் சுத்தமாக முடியல. இப்போது இவ ட்ராப் ஆகிட்டா மாதிரி இருக்கால்ல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இன்னொரு கேங்கு, வாங்கடா அந்த எம்பரஸ் ட்ராப் ஆகிட்டா, இந்த சிட்டியை இன்னையோட அழிச்சு விட்டுலாம் அப்படிங்கிறானுங்க. ஸோ இந்த கும்பல் வரதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக ஆன்செஸ்ட்ரல் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்கடா, எதிரிங்க வராங்க அப்படின்னோடனே இந்த கும்பல் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போது இந்த குட்டி பசங்கிட்ட சொல்கிறாங்க ஒரு லேடி, ஏம்மா இதுக்கு மேலே இங்கே இருக்காதீங்க, எம்பரஸ் ட்ராப் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே ஆபத்து, நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படிலாம் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி உங்களை காப்பாற்றோன்னு சொல்லிட்டு 2மே சண்டை போட போகுது. இப்போ இந்த கும்பல் என்ன பண்ணுது, நிறைய பாம்பெல்லாம் இருக்குல்ல எப்பவும் போல், அதை வச்சு அந்த ஃபார்மேஷனை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறானுங்க. பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, கீழே இருந்தோ தம் பிடிச்சி தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனுங்களை தடுக்கிறதுக்கு இந்த வேர்ல்டோட வில்லு இருக்கும்ல அதுவே வந்துருச்சுங்க. அதாவது யூனிவர்ஸ் வில் மாதிரி இந்த ஒரு வேர்ல்டோட வில்லு அது இவங்களை தடுக்குது. அவனுங்க பார்க்குறானுங்க, உடஞ்சி போன உலகத்துடைய வில் பவர்னு எங்களையே தடுப்பியான்னு சொல்லிட்டு அது கூடயும் சண்டை போட்டு அதையுமே டிஃபீட் பண்ணிட்டானுங்க. அதாலையும் தாங்க முடியல, ஏன்னா ஆல்ரெடி உடஞ்சி போன உலகம் இல்லை. இந்த சண்டையில் அந்த ஷீல்டும் உடஞ்சி போச்சு, உள்ளுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் நெருப்பு பிழம்பா இருக்குது. இவங்களுக்குலாம் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் எறும்பு மாதிரி எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிழவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ கத்தினாலும் சரி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறான். அந்த ஒரு பெரிய ஃபயர் பாலுங்க, கிட்டத்தட்ட அவ்வளோதான்டா நம்ம இன்றைக்கி செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்தி வச்சிடறா. ஏன்னா டைம் ஃப்ரீஸ் இருக்குல்ல. இவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா வெப்பன் இது, ரொம்ப சுப்ரீம் வெப்பன் போல தெரியுது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு வரா, அவள் வீசின வீச்சில் அந்த ஃபயர் பாலெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அடிக்கிறா பாருங்க, அடுத்த அடி இவனுங்களால சுத்தமாக தாங்க முடியல. அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளாலலாம் சமாளிக்க முடியாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக்காக இருக்குது, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு மொத்த பயலும் ஓடி போயிட்டான். இந்த பொண்ணு பார்க்குறா, இந்த 2 பசங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, கண்டிப்பாக இவங்க நார்மல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களே கிடையாது, ஏன்ஷியன்ட் எம்பரர் டிசெண்டண்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒரு பொண்ணுக்கு லிட்டரலாக மயக்கமே வந்துடுச்சு. ஏன்னா இவங்க பவருக்கு எம்பரர் வெப்பன் ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இது வரைக்கும் அவங்க ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவளுக்கு ஒரு பில்லை கொடுத்து அவளை ரெக்கவர் பண்ண வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
இப்போ இந்த பொண்ணுங்களுக்கு கேள்வி என்னன்னா, நம்ம வந்து ஒரு எம்பரர் லெவல் வெப்பன யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த யூனிவர்ஸ் வில் எதுவுமே பண்ணலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த லேடி சொல்லுது, மேபி ஈஸ்டர்ன் எம்பரரை பார்த்து அந்த யூனிவர்ஸ் வில் பயந்துருச்சு போல அப்படிங்கிறாங்க. அட தாத்தாவை சொல்றீங்களா அப்படிங்குதுங்க. இன்னொரு பொண்ணுங்க ஆச்சரியம், இது தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த எம்பரஸ்க்கு சரியான அடிங்க. போத்துன்னு வந்து கீழே விழறா. இவன் பார்க்குறான், என்னடா இம்பீரியல் வெப்பன்லாம் வச்சிருக்காங்க, எங்க ஆட்களையே கொல்றீங்களா? அந்த 2 வெப்பனை நான் காம்பன்சேஷனா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க பார்க்குறாங்க, ஆத்தாடி என்னடா இவன் நம்மள அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு எதிர்த்து அடிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க பவர் லெவலுக்கு இவனை மேட்ச் பண்ண முடியலங்க. ஈஸியாகவே அதெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு திரும்பவும் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பேர்ல் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பேர்ல் எந்த பக்கம் போனாலும் இந்த பயவுல பின்னாடியே வருது துரத்திக்கிட்டே. ஆனால் இந்த எம்பரஸ் பார்க்குறாங்க, எங்கடா போகிற நீ, உன்னோட ஆப்பனன்ட் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த லேடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த இம்மார்டல் எம்பரர் லா இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணி அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு ஆப்பனட்டு அதிர்ந்து போயிட்டானா பார்த்துக்கோங்களேன். பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியலங்க. இவன் பேசின பேச்சுக்கு இவனை முடிச்சு விட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. அவங்களுமே என்ன பண்ணுறாங்க, அவனை சுற்றி ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷனை போட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சு செம்மடி அடிக்கிறாங்க. அவன் சும்மா இருப்பானா, அந்த அட்டாக்கை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணுங்க ஒரு கேஸ் பேர்ல் வச்சிருந்தாங்கல்ல அது பேசுது. அது என்ன சொல்லுது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த எம்பரர் பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணுங்க, அதை வச்சு எனிமையை நீங்க டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்குது. கரெக்டாக இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.